யோவான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இயேசு தன்னுடைய சீஷர்களை பார்த்து, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உண்டா? நீங்க சாப்பிடுறதுக்கு நான் சாப்பிடுறதுக்கு. பிள்ளைகளே, நீங்க சாப்பிட ஏதாகிலும் உங்களிடத்தில் இருக்கிறதா? ஏதாகிலும் இருக்கிறதா? இன்னைக்கு ஒரு பண்டிகை நாள், வீட்டில் சந்தோஷமான ஒரு சாப்பாடே கிடையாது பாஸ்டர். அவ்வளவு வறுமை, அவ்வளவு கஷ்டம். புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உண்டா? வாடகை கொடுப்பதற்கு ஏதாகிலும் உண்டா? பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு ஏதாகிலும் உண்டா? உண்டா? பிள்ளைக்கு திருமணம் நிச்சயம் செய்து விட்டாய், கொடுப்பதற்கு ஏதாகிலும் இடத்துல உண்டா? வீட்டு வேலையை ஆரம்பிச்சுட்டு கட்டி முடிக்க ஏதாகிலும் இடத்துல உண்டா? ஏதாகிலும் இடத்துல உண்டா? உயிர்த்தெழுந்த இயேசு உன்னோடு கேட்கிறார், உண்டா? புசிக்கிறதற்கு ஒன்றும் இல்லை. உன் பொருளாதார சாவு, நன்மையின் சாவு. இயேசு என்ன செய்தார்? பிள்ளைகளே அறியாது அவர் மீன்களை பிடித்து சுட்டு அப்பத்தையும் கொடுத்தார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், நீ அறியாத ஒரு துறவை உனக்காக நான் திறக்க போகிறேன். பணம் தானா வரும், பொருளாதாரம் சிறக்கும், உன் பொருளாதாரம் செழிக்கும், உன் பொருளாதாரம் செழிக்கும், நிச்சயம் செழிக்கும், நிச்சயம் செழிக்கும். உன் வறுமை நீங்கும், உன் கஷ்டம் நீங்கும், உன் தரித்திரம் நீங்கும். நீ கடன் வாங்க மாட்டாய், நீ கடன் கொடுப்பாய், 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 நீ கடன் கொடுப்பாய். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். கர்த்தர் இழந்து போன எல்லா நன்மையும் உனக்கு திருப்பி கொடுக்க போகிறார். கர்த்தருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை உன்னில் இறங்கி வரும் பொழுது உன் பொருளாதார சாவு, நன்மை இல்லாமல் செத்து போய் கிடக்கிற உன் துறவு திறக்கும். அது நீ அறியாத விதத்தில் ஆண்டவர் செய்ய போறார். இன்னைக்கு ஆண்டவர் செய்வார்.